தம்பி நான் ஃபாரின்ல இருக்கும்போது உனக்கெல்லாம் வந்து நான் விசா எடுத்து கொடுத்தா அன்னைக்கு கூட்டு போனேன். நீங்க தான் விசா எடுத்து கொடுத்தீங்களா? விசா நான் தான் எடுத்து கொடுத்தேன். கூட்டு போனா இன்னைக்கு அங்க இருந்து நேக்கா வேற கம்பெனியா மாறி போய் இன்னைக்கு பெரிய சம்பாத்தியத்துல உட்காந்துக்கிட்டு நம்ம மதிக்க மாட்டாங்க. சூசகமா ஒரு மீசக்கரத்தை வாங்கிட்டு வர மாட்டாங்க. இல்ல அங்க மாதிரி என்ன யாருக்குன்னே வரும். 25 பால்ரா வணக்கம் எல்லாம் ஊருக்குள்ள வணக்கம் வச்சா திருப்பி வணக்கம் வைக்கிற அளவுக்கு இதாயிட்டான் அன்னைக்கு வந்து. என்ன தம்பி இவன்லாம் இந்த ஊருக்காரனே கிடையாது. அசலூருக்காரன் இங்க வந்து செட்டில் ஆகிட்டு நம்ம ஊருக்காரனே தான்டா. நம்ம ஊருக்காரன் சும்மா பார்த்தேன். எவ்வளவு நேரம் நின்னு பேசுவீங்கன்னு பாத்துக்கிறீங்க. பதில் சாப்பிட வரைக்கும் பேசிட்டு இருப்பேன். இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கான். ஆமா அந்த ஆளுதான் போற வரையெல்லாம் வயிற்றுச்சல் பட்டுக்கிட்டு எவன் உருப்பிட்டாலும் அந்த ஆளுக்கு பிடிக்காது. இப்ப நீ போனவனே உன்னைய பத்தி என்கிட்ட சொல்லுவேன் பாக்குறியா? பையன் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தீங்க. நமக்கு பேசலன்னா போக மாட்டான். அவன் எல்லாம் என்ன அவன் பெரியவனா? அவங்க அப்பா வந்து இளநீ கடை போட்டுருந்தான். இளநீ கடையில இளநீ குடிக்க வந்து பின்னாடி இடம் யாருப்பான்னு கேட்டாரு. அதை விசாரிச்சு சொல்றேன்னு சொல்லி விசாரிச்சு சொன்னான். அதுல ரியல் எஸ்டேட் புரோக்கர் ஆயிட்டான். ஒரு 2% 1% வாங்கிட்டு இருந்தா அதுல 5 லட்சம் ரூபாய் அன்னைக்கு கொடுத்தாங்க. 5 லட்சம் ரூபாய் 5 கோடி நீ சமாதம். நான் பக்கத்துல இருந்தேன். எனக்கு கொடுக்கலாம். நான் தான் போனேன். நம்பர் என்கிட்ட தான் கேட்டேன். நான் தான் இது பண்ணி கொடுத்தேன் நானு. ஆனா வாங்காம அவன் வாங்கிட்டு நல்லா இது பண்ணிட்டு போயிட்டேன். இன்னைக்கு வந்துருச்சு போறேன் அப்படின்னு சொத்துல நாய் கேட்டியா? உங்க அப்பாவை தான் பேசுறேன். உங்க அப்பாவை தப்பா சொல்லல. வேலையே இதுதான். ஊர்ல எவன் உருப்பிட்டாலும் வயிற்றுச்சல் பட்டு அவனை பத்தி டீக்ரேட் பண்ணி பேசுறதா இவன் மட்டும் கிடையாது. ஊருக்குள்ள ஒரு 10 பேர் இருக்காங்க. எவன் உருப்பிட்டாலும் இவன் என்ன அப்படி வந்தான், இவன் என்ன இது, இவன் சைக்கிள சுத்திக்கிறான். 8 வயசுல சைக்கிள சுத்தாம பைக்ல சுத்துவாங்க. இது என்ன மீசன் வச்சுக்கிட்டு திர்ற? இல்ல இது கம்பீரமான மீசன். ஏன் அதுல என்ன உனக்கு ஒரு சந்தோஷம்? அப்படியே சுத்திட்டு இருந்தேன். கண் மணி போனாங்க வந்தாங்க. டக்குன்னு பார்த்தா வளர்ந்து பெரிய ஆளானீங்கன்னா அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. அதுக்கு பேர் இன்செக்யூரிட்டியா? போய் நல்ல டாக்டரா பாரியா. இதெல்லாம் மனநல பிரச்சனை. பேசிக்கிறீங்க அப்புறம் தம்பி ஏன் அப்படி சொல்றேன்னா இவங்க ஆத்தாளுக்கு உடம்பு சரியாதப்ப நம்ம வண்டியில தான் வச்சு கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் சேர்த்தோம். நீ ஆம்புலன்ஸ் டிரைவர் என்னமோ சொந்த வண்டியில வச்சு கூட்டு போன மாதிரி பேசுற.